10ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 8.4 வினாயன் 13 எளிய மற்றும் தெளிவான விளக்கத்துடன் இந்த வீடியோவில் பார்க்கலாம். 35 மாணவர்கள் உள்ள ஒரு வகுப்பில் ஒவ்வொருவருக்கும் 1 முதல் 35 வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதமானது 4:3 ஆகும். வரிசை எண்கள் மாணவர்களில் தொடங்கி மாணவிகளில் முடிவடைகிறது. ஒரு வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். ஒருவர் வகுப்பிலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவராகவோ இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. முதல்ல நாம் இந்த கணக்குக்கு n(s) எழுதிக்கலாம். மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க? 35 இல்லையா? அதனால் n(s) 35. இதில் மாணவர்களுக்கும் மாணவிகளுக்கும் உள்ள விகிதம் 4:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் எத்தனை மாணவர்கள் இருந்தாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். எப்படி கண்டுபிடிக்கணும்? மாணவர்கள் வேணும்னா 4:3 அப்படின்னா 4 பங்கு மாணவர்கள் 3 பங்கு மாணவிகள், 4 பங்கு மாணவர்கள் 3 பங்கு மாணவிகள், மொத்தம் 7 பங்கு. அதில் 4 பங்கு மாணவர்கள், அதை 35ஆல் பெருக்கிடுங்க. 1 7 7 35, 4 × 5 20. இது மாணவர்கள். அடுத்து மாணவிகள் எத்தனை பேர் இருந்தாங்க அப்படின்னா, இதை நீங்கள் கண்டுபிடிக்காமல் சொல்லலாம். மொத்தம் 35 பேர், அதில் 20 பேர் மாணவர்கள்னால் மிச்சம் இருக்க 15 பேர் மாணவிகள். அவ்வளோதான். அப்போ முதல்ல மாணவர்கள் தான் வர்றாங்க. முதல் 20 எண்கள் மாணவர்கள் தான், மீதி இருக்க 15 எண்கள் தான் மாணவிகள். கணக்குக்கு வருவோம். ஒருவரை நாம் தேர்ந்தெடுக்கும் போது அவர் பகா எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவராகவோ அல்லது பகு எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவியாகவோ அல்லது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்டவர்களாகவோ இருப்பதற்கான நிகழ்தகவு. அப்போ ஏன் இதை எடுத்துக்கலாம்? பகா எண்ணை கொண்ட மாணவர்கள். பகா எண் கொண்ட மாணவர்கள் அப்படின்னா மாணவர்கள் 20 வரைக்கும் தான். 20க்குள்ளே எதெல்லாம் பகா எண்ணோ அதை எழுதிக்கணும். 2 3 5 7 11 13 17 19. எத்தனை இருக்குது பாருங்கள்? 8. n(a) சமம் 8. அடுத்த லைனில் என்ன எழுதுவோம்? p(a). p(a) சமம் ஃபார்முலா படி n(a/n(s). n(a) 8, n(s) 35. அடுத்து b. bங்கிறது என்ன? பகு எண்ணை வரிசையாக கொண்ட மாணவிகள். அப்படின்னா மாணவிகள் 21ல் ஆரம்பிக்கிறாங்க. 21 பகு எண், 22 24 25 26 27 28 29 பகா எண், 30 32 33 34 35. மொத்தம் எத்தனை உறுப்புகள் இருக்குன்னு எண்ணி பார்த்துக்குங்க. n(b)ல மொத்தம் 12 உறுப்புகள் இருக்குது. p(b) சமம் ஃபார்முலா படி n(b/n(s). n(b) 12, n(s) 35. அடுத்து நாம் சிக்கு வருவோம். சிங்கிறது இரட்டை எண்ணை வரிசை எண்ணாக கொண்ட மாணவர்கள். யாராக வேணாலும் இருக்கலாம், மாணவராக இருக்கலாம், மாணவியாக இருக்கலாம். அதாவது இரட்டை எண் 35க்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா இரட்டை எண்களையும் நாம் இங்கே எழுதிக்கணும். சி சமம் 2 4 6 8 அப்படியே போயிட்டே இருக்கும். 34. ஸோ இதில் எத்தனை எண்கள் இருக்கும் சொல்லுங்கள் பார்க்கலாம். 34 வரைக்கும் 17 இரட்டை எண்கள் இருந்திருக்கும் இல்லையா? n(c) சமம் 17, p(c) சமம் n(c/n(s). n(c) 17, n(s) 35. அடுத்து என்ன எழுதுவோம்? நம்ம a வெட்டு b எழுதுவோம். ஏக்கும் பிக்கும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏல 19 வரைக்கும் தான் இருக்குது, பியில் 21ல் தான் ஆரம்பிக்குது. அதனால் ஏக்கும் பிக்கும் பொதுவாக எதுவுமே இல்லை, வச்சுக்கணும். p(a) வெட்டு b அப்படிங்கிறது 0. அடுத்து b வெட்டு c பாருங்கள். பிக்கும் சிக்கும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சியில் இரட்டை எண்கள்லாம் இருக்குது. அப்படின்னா இதில் இருக்க எல்லா இரட்டை எண்களும் b வெட்டு சியில் வந்துடும். 22 24 26 28 30 32 34. எத்தனை எண்கள் இருக்குன்னு எண்ணி பாருங்கள். n(b வெட்டு c சமம் 1 2 3 4 5 6
7 எண்கள் இருக்கு. அடுத்து என்ன எழுதணும்? ஏ வெட்டு சி எழுதணும். ஏக்கும் சிக்கும் பொதுவாக என்னெல்லாம் இருக்குது பாருங்கள். ஏயில் ஒரே ஒரு ரெட்டை எண் தான் இருக்குது, 2. அப்படின்னா ஏ வெட்டு சியில் 2 மட்டும்தான் இருக்கும். என் ஆஃப் ஏ வெட்டு சி சமம், இதில் எத்தனை உறுப்பு இருக்குது? 1. பி ஆஃப் ஏ வெட்டு சி சமம், ஃபார்முலா படி என் ஆஃப் ஏ வெட்டு சி பை என் ஆஃப் எஸ் சமம் 1/35. அடுத்து என்ன வேணும்? ஏ வெட்டு பி வெட்டு சி வேணும். ஏபிசி 3க்கும் பொதுவாக எதாவது இருக்குமா? ஏக்கும் பிக்கும் பொதுவாக எதுவுமே இல்லை இல்லையா? அதனால் இதில் எதுவுமே இருக்காது. பி ஆஃப் ஏ வெட்டு பி வெட்டு சி சமம் என்ன? அப்போ 0. இப்போ நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் எழுதுவோம். நிகழ்தகவின் கூட்டல் தேற்றம் பி ஆஃப் ஏ சேர்ப்பு பி சேர்ப்பு சி சமம் P of A plus P of B plus P of C minus P of A வெட்டு B minus P of B வெட்டு C minus P of A வெட்டு C plus P of A வெட்டு B வெட்டு C. இதில் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் போடுவோம். P of A நாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் என்னன்னு 8/35. P of B நமக்கு தெரியுமா பாருங்கள். P of B நாம் இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 12/35 plus 12/35. P of C நமக்கு தெரியுமா பாருங்கள். இங்கே கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 17/35 மைனஸ் P of A வெட்டு B. A வெட்டு B, P of A வெட்டு B 0ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், அதை போட்டுக்குங்க. மைனஸ் P of B வெட்டு C, N of B வெட்டு C எழுதியிருக்கோம். அடுத்தல P of B வெட்டு C எழுதியிருக்கணும் இல்லையா? P of B வெட்டு C சமம் N of B வெட்டு C பை N of S. N of B வெட்டு C 7, N of S 35. அதனால் P of B வெட்டு C என்ன? 7/35 மைனஸ் P of A வெட்டு C இங்கே இருக்குது 1/35 ப்ளஸ் P of A வெட்டு B வெட்டு C 0 போட்டுக்குவோம். இப்போ இதை சுருக்குவோம் பாருங்கள். இது 8, 12, 20, 20, 17, 37. அதில் 7 கழிச்சிங்கன்னா 30, இன்னொரு 1 கழிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? 29. 29/35. P of A சேர்ப்பு B சேர்ப்பு C சமம் 29/35. நன்றி மாணவர்களே.